வேதா வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக விக்ரம் என்ன பண்ணுறாரு, அவரோட கையை வந்து கீழே வைக்கிறாரு, வேதாவோட பாதத்து கீழே. அதனால் விக்ரமோட கை வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து புண்ணாயிடுது. அதை பார்க்குற வேதா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து வேறு போட்டிக்கு வந்து தயாராகிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 2 பேர் கையும் ஒன்றா வந்து கட்டிடுறாங்க. பால் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக கொஞ்சம் தூரம் நடந்து போய் போடணும். அப்போ வந்து வேதாக்கு என்ன பண்ணுறது, காலில் வந்து அப்படியே வந்து சுளுக்கு ஏற்படுது. அடிப்பட்டதால் வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, விக்ரம் வந்து உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ கால் தானே வலிக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அவரே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பால் எடுத்து போய் போட்டு வின் பண்ணிடுறாங்க. அடுத்து எல்லாத்துலேயுமே வந்து விக்ரம் வேதா வின் பண்ணதால் அவங்களுக்கே வந்து ப்ரைஸஸும் கிடைக்குது. இதை பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகிடுது வந்து மெர்னாலினிக்கும் வந்து ஆதிக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வந்து விக்ரம் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணிங்க, அப்புறம் அவ்வளோதான், என் குழந்தைய பார்க்க கூட நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையை திட்டி விடுறாரு. அடுத்து வந்து செமையாக டென்ஷனாக ஆதி என்ன பண்ணுறாரு, நேராக வந்து எல்லா விஷயத்தையும் ஃபோன் போட்டு வந்து கைலாஷ்க்கு சொல்லிடுறாரு. அது மட்டும் கிடையாது, நீதிபதிக்கு வந்து சொல்லிடுறாரு. அதனால் வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, கெஜா வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படி வந்து விக்ரம் வந்து இப்படி பண்ணுவான், வேதா ஏன் இப்படி போடா அப்படின்னு சொல்லிட்டு வேதா வீட்டை சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. பார்த்தா வந்து ஜட்ஜம்மா வந்து நிற்கிறாங்க. பார்த்தா அசந்து போகிறாங்க. ஐயோ இவங்க வந்து நீதிபதியாச்சு, இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னோடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, 2 பேருமே வந்து வாழலையாமே, நான் கேள்விப்பட்டேன், ஒன்றா வாழலையாமே 2 பேரும், சும்மா வந்து எல்லாருக்கும் வந்து சாக்கு சொல்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஏமாற்ற பார்க்குறீங்களா, விக்ரமும் வேதாவும், வேதா எங்கே போயிட்டா அப்படின்னோடனே வேதாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்த்தா வேதா இங்கே தான் இருக்கம்மா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. சரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு நானே சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சமைச்சு போட்டு வந்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, கெஜா என் பொண்ணை எங்கடி கூட்டின்னு போனா அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்துக்காக வராங்க. கரெக்டாக வந்து அந்த டைமில் எல்லாருமே பார்த்துட்டு உடனே கெஜா என்ன பண்ணுறாங்க, அப்படியே காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க. வா காவேரி பார்த்தீங்களா, எதிர் வீட்லேயே இருக்காங்க அவங்க அம்மா, நாங்கள் பாருங்கள் எப்படி சந்தோஷமாக என் மருமகளை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் பண்ணுறாங்க. உடனே காவேரி பேச வராங்க. அப்படியே தடுத்து வந்து காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க. கரெக்டாக ஜட்ஜு போனோன்னே காவேரி கேட்குறாங்க, என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, என் பொண்ணை கூட்டின்னு வந்து இங்கே வந்து உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கிறீங்களா, என் பொண்ணை பார்த்தீங்கன்னா நடக்குது உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து கெஜா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து என் மருமக ஏன் கூடவே இருக்கட்டும், இதே வீட்டிலே இருக்கட்டும்ன்றாங்க. அப்போ வந்து நீங்கள் செஞ்சு தப்பெல்லாம் ஒத்துக்கிறீங்களா, அப்போ உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, உங்கள் மாப்பிள்ளை மேலே தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வந்து காவேரி. அதை கேட்டு கெஜா வந்து அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ ஒத்துக்க மாட்டீங்கல்ல, எல்லோரும் என் பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது, அதனால் வந்து சும்மா வந்து என் பொண்ணை வந்து ஏற்றுக்கிற மாதிரி வந்து பில்டப் பண்ணுறீங்களா, மாப்பிள்ளை மேலே தான் தப்புன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என் மாப்பிள்ளையே வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் நான் அனுப்ப மாட்டேன் புரியுதா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்க்குற விக்ரம் தன்வி எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, கைலாஷ் வந்து சந்தோஷப்படுறாரு. நல்ல காலம், ஒரு வேளை வேதா வந்து இங்கே இருக்க சொல்லிடுவாங்களோ, நான் செமையாக டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதோட முடியுது.